இந்த வீடியோவை வழங்குவோர் ஃபோட்டோஃபயர். உங்கள் ஃபோட்டோவையும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களா? உடனடியாக கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் உங்களோட ஃபோட்டோவை ஆர்டர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி குறைந்த விலையில் இந்த மாதிரி வெக்டார் ஆர்ட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் வேணும்னு கேட்டிங்கனாலும் ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ உடனடியாக போய் இந்த அக்கௌண்ட்டில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபோட்டோஸை ஆர்டர் கொடுங்க. வணக்கம், நான் உங்கள் சூர்யா. இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி எமோஜிஸ் பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எமோஜிஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எமோஜின்ற ஒரு பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். பைச்சாம் யூஸ் பண்ணுறேன், ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் இல்லாட்டி வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் பிப் இன்ஸ்டால் எமோஜின்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் வெறும் 2 lines ஆஃப் கோட் தான். ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் எமோஜி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். பிரிண்ட் எமோஜி டாட் எமோஜைஸ். இந்த எமோஜி பேக்கேஜ் எமோஜி மாடியூலில் இங்கே கால் பண்ணியிருக்கேன். இந்த எமோஜி மாடியூலில் வந்து எமோஜைஸ்னு ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க, டபுள்-2 அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டபுள்-2க்கு சென்டரில் நம்ம ஒரு நேமை வந்து காப்பி பண்ண போகிறோம். இந்த டபுள்-2 இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா கூகுளில் சர்ச் பண்ணேன் யூனிகோட் ஃபார் எமோஜிஸ்னு. இந்த இதில் வந்து எல்லா எமோஜியோட வந்து யூனிகோடுமே இருக்குது. யூனிகோடும் இருக்குது, சிஎல்டிஆர் ஷார்ட் நேமும் இருக்குது. ஸோ நம்ம சிஎல்டிஆர் ஷார்ட் நேமை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதை நான் காப்பி பண்ணி இந்த சென்டரில் இப்படி இந்த டபுள்-2க்கு சென்டரில் வச்சுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் போடணும். ரன்னிங் ஃபேஸ்க்கு நடுவில் அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா இது ரன் ஆயிரும். ஸோ இப்போ ஒரு எமோஜி வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ காப்பி பண்ணி போடுறேன். இந்த நேமுக்கு பதிலாக நான் இப்போ வேறு நேம் கொடுத்து பார்க்குறேன். இப்போ நம்ம உங்களுக்கு எந்த எமோஜி வேணுமோ அந்த எமோஜி நீங்கள் அந்த நேமை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இதில் அப்படி போட்டுருங்க. முக்கியமான ஒன்று, இப்போ நீங்கள் நடுவில் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. அந்த இதில் அப்படி கொடுக்கல அவங்க. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதே எமோஜிஸ் பிரிண்ட் ஆயிரும். நம்ம அந்த பேக்கேஜ் வெறும் அந்த பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அப்படி பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி எனக்கு வேறு இப்போ இதில் நிறைய எமோஜிஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன எமோஜிஸ் வேணுமோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எனக்கு இப்போ நான் 4 எமோஜிஸோட நேம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 4 எமோஜிஸ் பிரிண்ட் ஆகிருக்கு இங்கே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எமோஜிஸ்னு கொடுத்து இந்த நேம் கொடுத்தோன்னே நம்மளுக்கு எமோஜி வருது. இப்போ இந்த எமோஜி இப்போ நம்ம இந்த எமோஜி கொடுத்துட்டு உங்களுக்கு நேம் வேணும்னா சிம்பிள் இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக ஒரு எமோஜியை காப்பி பண்ணி இடத்துல EMOJIஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அதோட நேம் இங்கே கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த இதை நான் காப்பி பண்ணுறேன். இந்த எமோஜியை இதில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே EMOJIஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன்னா எனக்கு அதோட நேம் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ போடுறேன் பைத்தான் பற்றி. மறக்காமல் கீழே இருக்க
இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் போய் உங்களோட ஃபோட்டோஸ் ஆர்டர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.